ஒரு நாள் நைட்டு 11:45 வீட்ல பால் இல்ல, பிரெட் இல்ல. நாளைக்கு காலைல குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா, ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நாளைக்கு காலைல வாங்கிக்கலாம், நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம். ஆனா இப்போ Zepto அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலோ, இல்ல எடுத்து கடகடன்னு உங்களுக்கு வேணும்ன்ற பொருள வந்து கார்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா, வித்தின் 10 மினிட்ஸ்ல வந்து உங்க வீட்டு வாசல்ல சேர்த்துருவாங்க. Zepto அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு ரைட்டா? அந்த ஆப் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. பீப்பிள் எல்லாரோட மத்தியிலயும் வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேள்வி தான். இந்தியா மாதிரி அதிகமா பாப்புலேஷன் இருக்க இந்த நாட்ல எப்படி இது பாசிபிள்? வித்தின் 10 மினிட்ஸ்ல எல்லா கிராசரி ஐட்டமும் உங்க வீட்டு வாசல்ல. ஸோ இந்த கதை வெறும் ஒரு ஸ்டோர் ஆப்போடது கிடையாது. ஒரு எக்ஸிகியூஷன், டைமிங், கரெக்ட் டைம்ல பண்ணா என்ன நடக்கும்? இதெல்லாம் சேர்ந்தா எந்த மாதிரியான சக்சஸ் கிடைக்கும்? எத்தனை பேரை திரும்பி பார்க்க வைக்கலாம்? அப்படின்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யூனோ. இந்த கதையோட முக்கியமான 2 பேர் தான் இவங்க. இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மட்டும் பார்க்குறாங்க. இந்த ஊர்ல ஒரு ஃபுட் போட்டோம் அப்டின்னா, ஒரு 30 மினிட்ஸ்ல டெலிவரி ஆயிடுது. கேபோ இல்ல டாக்ஸியோ புக் பண்ணோம் அப்டின்னா, வித்தின் 15 மினிட்ஸ்ல வந்துரும். ஆனா கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் எதுக்கு வந்துட்டு பெருசா எங்கேயும் டெலிவரி ஆகல அப்டின்ற பட் ஸ்டில் என்னதான் அவங்களுக்கு அந்த ஐடியா கிளிக் ஆனாலுமே, அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு சரியான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்ல அப்டின்னா, அவங்க நெனச்சது எதுவுமே ஆப்வியஸா நடந்திருக்காது. இப்போ இவங்க Zeptoல ஒரு கஸ்டமர் வந்துட்டு புக் பண்றாங்க. கார்ட்ல போட்டு உங்களுக்கு வந்துட்டு புக் பண்றாங்க அப்படின்னா, நீங்க நீங்க போயிட்டு ஒரு Zeptoல இருக்க பெர்சன் ஒரு கடையா ஏறி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டே ஃப்ரீயும், ஒரு மில்க்கும் அவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Zeptoல நமக்கு குடுக்க வர பெர்சன் வந்துட்டு ஸ்டே ஃப்ரீ ஒரு கடையில போயிட்டு மெடிசன்ல போயிட்டு வாங்கிட்டு, மில்க் போயிட்டு பால் கடையில போயிட்டு வாங்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி நாட். இது எங்க கிடைக்குதுன்னு தெரியுமா? இட் இஸ் கால்ட் டார்க் ஸ்டோர். இந்த டார்க் ஸ்டோர்ன்றது பெருசா வேற எந்த விஷயமும் கிடையாது. இத வந்து ஒரு வேர் ஹவுஸா பயன்படுத்துவாங்க. Zeptoல நமக்கு வர திங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு ஸ்டோர்ல வந்து அவங்க வச்சிருப்பாங்க. இது எனக்கு எப்போ தெரியும் அப்டின்னா, ரீசென்ட்டா ஒரு 1 இயர் முன்னாடி தான் தெரியும். Zepto ஆரம்பிச்சு ஆப்வியஸா ஒரு 3 இயர்ஸ் அந்த மாரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன் அப்டின்னா, இந்த திங்ஸ் எல்லாமே இவங்க ஒவ்வொரு கடையா போயிட்டு ஏறி வாங்கிட்டு வராங்க அப்டின்னு நெனச்சுட்டு இருந்தேன். நீங்க மெடிசின் போட்டா ஒரு கடை, பால் போட்டா ஒரு கடை, ஏன் இப்போ ட்ரெஸ் கூட வந்துருச்சு. அதுக்கு ஒரு கடை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் எனக்கு தெரியுது அதுக்காக ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அந்த வேர் ஹவுஸ்ல A to Z எல்லாமே இருக்கு. மில்க், பிரெட், நாப்கின், மெடிசின்ஸ், வெல்னஸ் எல்லாமே இருக்கு. A to Z Zeptoல எல்லாமே கிடைக்குது. இதெல்லாமே ஒரு பெர்சன் வந்துட்டு ஈஸியா எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அவங்களுடைய லோகோ அண்ட் பிராண்டிங் கலர். இட்ஸ் லைக் ஒரு ஃபுல்லி டூ பர்பிள்ல இருக்கும். ஒரு பெர்சன் பார்த்தாங்க அப்படின்னா, அது அப்படியே வந்துட்டு தெரியும். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் இன்னொரு திங் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, Flipkart, பிக் பாஸ்கெட், Amazon இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் இருக்க மத்தியில Zeptoன்ற இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு பிராண்ட் அத விட பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் ஃபோன் எடுத்து ஒரு விஷயம் ஆர்டர் போட்டாலுமே 10 நிமிஷத்துல வந்துரும். அதுக்கு இன்னொரு திங்கும் இருக்கு. என்ன தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என் மொபைல் எடுத்து ஒரு ஆர்டர் போடுறேன் அப்படின்னா, ஃப்ரீ டெலிவரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹150க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வரும். அப்புறம் வந்து ரினிவல் ரிவார்ட்ஸ் வரும். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்க குடுத்துட்டே இருக்காங்க. நீங்க எத கேட்டாலும் இல்ல அப்படின்ற மாரி குடுத்துட்டே இருக்காங்க. இப்படி தான் Zepto வந்து ஒர்க் ஆகுது. 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்ல என்னடா இப்படி நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதோ, இல்ல ஒரே ஒரு பெர்சன் பாத்ரூம்ல உட்கார்ந்து கண்ட நேரத்துல கண்டதை யோசிக்கும்போதோ, இல்ல நைட்டு தூங்கும்போது 11:30க்கு மேல, 12:30க்கு மேல நம்ம அடுத்தது லைஃப்ல என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது தான் நெறைய பிசினஸ் ஐடியாஸ் வந்து உள்ள என்டர் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் தட் மச் ராங். பிகாஸ் சக்ஸஸ் ஆயிட்டா அது ராங் கிடையாது. ஆனா சக்ஸஸ் ஆகாம அத வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னும்போது ஒரு கட்டத்துக்கு மேல பீப்பிள் ஆர் திங்கிங் அது ராங் தான். அது எப்படி அப்படின்ற மாரி இருக்கும். பட் ஸ்டில் தே ப்ரூவ் தெம்செல்ஃப் இது வந்து கரெக்ட்டான பாத்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி. அடுத்த தடவ நீங்க ஆர்டர் போடும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. நீங்க பார்க்குற விஷயம் என்ன அப்டின்னா, 10 மினிட்ஸ்ல டெலிவரி பாய் வந்துட்டாரா? டெலிவரி உங்களுக்கு வந்துருச்சா? அப்டின்ற விஷயங்கள் தான் பார்ப்பீங்க. ஆனா அத தாண்டி என்ன ஒரு பிளானிங் இருக்கு, என்ன ஒரு டெக்னாலஜி இருக்கு, என்ன ஒரு எக்ஸிகியூஷன் இருக்கு அப்டின்றத நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. எந்த பொருள் வாங்குனாலுமே யாருமே யோசிக்கிறது கிடையாது. நம்ம கையில பொருள் இருந்துச்சா, அந்த பொருள் ஒழுங்கா வொர்க் பண்ணுதா? இல்ல அந்த பொருளுக்கு வேற ஏதாவது திங்ஸ் இருக்கா? அதுக்குள்ள இருக்க மேனுவல் கார்ட்ஸ் பார்க்குறோமா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த விஷயம் எப்டி வொர்க் ஆகுதுன்றத யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க Zeptoல ஆர்டர் போடும்போதோ, இல்ல மற்ற ஏதாவது ஆப்ல ஆர்டர் போடும்போதோ, ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங் இது எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எதுக்கு இத்தனை மாசம் கழிச்சு நீ மறுபடியும் வந்து கேம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, எஸ் நான் வந்து எதுக்காக இத்தனை மந்த் கழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னா, மறுபடியும் வீடியோ பேச தான் வந்திருக்கேன். வேற எதுவும் ஒரு பெரிய காரணம்லாம் கிடையாது. இந்தாப்ல சொந்தக்காரெல்லாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிரெட் போர்டு உள்ள போகுது வீட்டுல நமக்கு.
ஏய் இவ்வளோ நாளாக வந்து எனக்கு பெருசாக கன்சிஸ்டன்சி கிடையாது. லைக் எனக்கு வந்து நிறையா கிளைண்ட்ஸ் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகேவா? யூஷுவலாக இது வந்து ஒரு ஹியூமனோட நேச்சர் என்ன அப்படின்னா, எப்பயுமே எல்லா ஹியூமனுமே அவங்களுடைய சேனலுக்கு, அவங்களுடைய திங்க்கு அவங்க எஃபர்ட் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல காசு கிடைக்குது, ஒரு இடத்துல கிளைண்ட் ஒர்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு உட்காந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு உழைப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு நேற்று தான் தோணுச்சு இந்த ஞான உதயம். ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சாத்திட்டு ஒழுங்கான நம்ம சேனல்லையும் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், ஹியர் ஆஃப்டர் வந்து என்னுடைய சேனலில் பாலிட்டிக் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இத்தினோண்டு எப்பயாவது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இனிமேல் பாலிடிக்ஸ் பேச போகிறது கிடையாது. இல்லை காசை கொடுத்துட்டு கண்ணாடி வாங்கிட்டு போ. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். சில சாப்பிட்றோம் இருக்கு. எஸ், நான் இனிமேல் வந்து பாலிடிக்ஸ் பேச போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் நான் பேசவே போகிறது கிடையாதா அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் கிடையாது. பேசாமலாம் இருக்க மாட்டேன், பாலிடிக்ஸ் பேச மாட்டேன், அவ்வளோதான். ஸோ எனக்காக வந்துட்டு நான் பாலிடிக்ஸ் பேசுகிறத பார்க்குறதுக்காக ஒரு சில பேர், நிறைய பேர் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பேர் இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து நான் இனிமேல் பாலிடிக்ஸ் பேச மாட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது நல்ல சேனலில் யாராவது நல்லா பாலிடிக்ஸ் பேசுவாங்களே என்னை விட, அவங்கள வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆப்வியஸாக அதுதான் இப்போ பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் நீ புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய கடமை இல்லை, நான் சொல்லியாகணும்ல. செம்ம வெயில் கைஸ், லைக் லிட்டலாக வந்து அப்படியே வேர்த்து போயிடுச்சு. இங்கே இவ்வளோ வெயில் இருக்குன்னா சென்னையில் எவ்வளோ வெயில் இருக்குன்னு தெரில. I hope you guys are safe. And do follow for such more contents. Hereafter வந்து பெருசாக பாலிடிக்ஸ் எதுவும் இருக்காது, இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இருக்கும். அண்ட் ப்ளஸ் vlogs அண்ட் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்றதும் யோசிக்கிறேன். அண்ட் ஹிவர் ஆஃப்டர் லைக் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு பிரேக்காக இருந்துச்சு, யார்ட்டையும் எதுவும் பெருசாக பேசல, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்றத கூட நான் கேட்கல. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எப்பயுமே வந்துட்டு ஹாப்பியாக இருங்க. கமெண்ட்ஸ்லையுமே வந்து நிறைய பேர் கூட என்கேஜ்மெண்ட்டாலாம் இருப்பீங்க. அந்த பீப்புள் எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து ரீகனெக்ட் பண்ணி ரீஎங்கேஜாக இருக்கலாம். ஓகே, டாடா.